ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 7 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேகணும். இது தண்ணியிலேயே வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான பக்குவத்தில் இருக்கணும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கோங்க. இதில் சாப் பண்ணியிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் வினிகர் 1 ஸ்பூனும் அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது ஓவரால் திக்னஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மோமோஸ் கூட ஷேர் பண்ணலாம். இது ரொம்பவே மோமோஸ்க்கு பக்காவான ஒரு சர்விங் டிஷ் சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.